இங்க பார்க்கிறோம் யோவான் 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து 38 வருஷம் ஒரு மனுஷன் என்ன பண்றான்? வியாதி படுக்கை. எத்தனை வருஷம்? 38 வருஷம். அவனால என்ன பண்ணவும் முடியல, அந்த வியாதி போராட்டத்திலிருந்து மீண்டே வர முடியல. எத்தனை வருஷங்க? 38 வருஷம். அதுதான் யோவான் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவன்கிட்ட வந்து கேட்கிறார். அவன் நெடுநாள் வியாதியஸ்தன் என்று அறிந்து இயேசு அவனை நோக்கி, நீ சுகம் பெற விரும்புகிறாயான்னு கேட்டார். அல்லேலூயா. எல்லாரும் இந்த பகுதியை மட்டும்தான் படிக்கிறாங்க. ஆனா 38 வருஷம் என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, தன் வியாதி மாற வேண்டும் என்பதற்காக எத்தனை வருஷம்? 38 வருஷம் முயற்சி பண்றான். நம்ம ஒரு வாரம் வந்துட்டு, ஒரு மாசம் வந்துட்டு ஏதாவது கிடைக்கல என்ன பண்ணுவாங்க? ஆமா, என்ன கிடைச்சது போ, ஈஸியா சொல்லிட்டு விடுவாங்க. ஆனா இந்த வியாதியஸ்தன் பெதஸ்தா குளத்திற்கு 38 வருஷம் அந்த குளத்துல எப்பொழுது தண்ணீர் கலக்கப்படுமோ என்று காத்திருந்து, கலக்கப்பட்ட உடனே இந்த வியாதியஸ்தன் அவன் உருண்டுட்டு போனான்னு தெரியல, எப்படி போனான்னு தெரியல. என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நடக்கவும் முடியாது, அவனால எழுந்திருக்கவும் முடியாது. அவனை சுற்றி நாத்தம், அப்படி ஒரு நாற்றம் எடுத்திருந்த நிலை. ஆனாலும் அவன் என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எப்படியாக எனக்கு என்ன கிடைச்சிடணும்? அவன் முயற்சியை பார்த்து தான் அந்த பெதஸ்தா குளத்துல எத்தனை வியாதிஸ்தம் கிடந்திருப்பாங்க. ஏன் இந்த மனுஷன் மட்டும் இயேசு சுகமாக்கணும்? அங்க எத்தனை வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க சூம்பின கைகளுடையவர் எப்படியாப்பட்ட வியாதிஸ்தனை பண்றாங்க இருக்கிறாங்க. ஏன் இந்த வியாதிஸ்தனை மட்டும் இயேசு சுகம் கொடுக்கணும்? ஏன்னா 38 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகாம. அதனாலதான் லூக்கா 18:1 அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. இந்த 38 வருஷமா இந்த வியாதிஸ்தன் என்ன பண்ணல? சோர்ந்து போகல. தன்னுடைய முயற்சி அவன் கைவிடல. தன்னுடைய முயற்சி என்ன செய்யலங்க? கைவிடல. எடுத்திருக்கிற நீங்க வாசிங்க 2ஆம் வசனத்துல இருந்து, யோவான் 5:2 இருந்து. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று. அங்க எவ்வளவு வியாதிஸ்தர் படுத்திருக்கிறாங்க? குருடர் இருக்கிறாங்க, சப்பானி, நடக்க முடியாத கால்கள், நடக்க முடியாத சப்பானி இருக்கிறாங்க. அதாவது கை கால்கள் சோர்ந்து போய், பலனற்று போய், வளர்ச்சி குறைபாடு உள்ள சூம்பின உறுப்புடையவர்கள் இருக்கிறாங்க. இப்படி பண்ற வியாதி அநேக மனுஷர்கள்